இதற்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து யூடிஐ வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மேபி வந்து உங்களுடைய சிறுநீரகத்தில் வந்து கற்கள் இருக்கலாம். இல்லைன்னா பெண்களராக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மேபி ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து குறைஞ்சிருக்கலாம். வெளியே எங்கேயாலும் போகும்போது என்ன பண்ணுவோம்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து யூடிஐ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அதாவது அடிவயிற்று வலியோடு சேர்த்த முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளால் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது வலியோ இல்லை சம்டைம்ஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பழக்கம் இருக்கா? ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி, சமீப காலங்களில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜ்டு பர்சன்ஸ் தான் வந்து அடிக்கடி சிறுநீர் போவாங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து நைட்டில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஹோட்டல்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள்ஸ் வந்து அடிக்கடி சிறுநீர் போவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரையோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராஸ்டேட் போன்ற பிரச்சனைகளோ இருக்கலாம். ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் வந்து சம் ரெமடிஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம மருத்துவத்தில் பிளாடரை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கிட்னியை வந்து பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறது, பகலாகட்டும் சரி நைட் ஆகட்டும் சரி. நார்மலாகவே வந்து ஒருத்தவங்க வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம யூரின் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 8 டைம்ஸ் போகலாம். இப்போ நைட்டில் வந்து 1 or 2 டைம்ஸ் போகலாம். இதை விட அதிகமாக அதாவது 10 தடவைக்கு மேலே ஒரு நாளைக்கு நான் யூரின் போவேன் டாக்டர். ஆனால் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக தான் குடிப்பேன். சம்டைம் எனக்கு சுகர் செக் பண்ணி பார்த்தா சுகர் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீரக பாதையில், அதாவது உங்களுடைய யுரேட்டர் வர வழியிலையோ இல்லை பிளாடர்லையோ என்ன இருக்கலாம், மேபி ஏதாவது தொற்று இருக்கலாம். யூடிஐன்னு சொல்லுவோம். அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். மேபி சம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனோ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து சின்ன கற்கள் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் வந்து உங்களுக்கு சிறுநீர் பாதையில் வந்து தொற்று, அதை தொடர்ந்து அலர்ச்சி, அதை தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து யூரின் போகும்போது எனக்கு கடுத்து போகுது, யூரின் லாஸ்ட்டாக வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டைமிங்கில் வந்து ஒரு சின்ன வலி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனில் மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே டைமில் வந்து கூட எனக்கு வந்து அடிக்கடி யூரின் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோர் தேன் 3 or 4 டைம்ஸ்க்கு மேலே நைட் டைமிங்லேயும் யூரின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து யூடிஐ வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மேபி வந்து உங்களுடைய சிறுநீரகத்தில் வந்து கற்கள் இருக்கலாம். இல்லைன்னா பெண்களராக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மேபி ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து குறைஞ்சிருக்கலாம். அதாவது பிளாடர் ஸ்ட்ரென்தனிங் வந்து குறைஞ்சிருக்கலாம். அந்த மசிலில் வந்து சில தளர்வுகள் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு எர்லி பிரெக்னன்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்ப்பம் தரிக்கும் போது கூட சம்டைம்ஸ் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக இருக்கும். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரணங்களால் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து என்ன மாதிரியான ரீசன்னால ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி யூரினேஷன் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த பரிசோதனை அல்லது யூரின் பரிசோதனையை வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிளாடருக்கு வந்து ஒரு ஸ்கேனோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை தொடர்ந்து சம்டைம்ஸ் வந்து யூரின் போகும்போது ஒரு வலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது சரி இது ரத்தம் ஒரு ட்ராப்பாக வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணணும். ஏன்னா இப்போ கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அதாவது அடிவயிற்று வலியோடு சேர்த்த முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளால் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது வலியோ இல்லை சம்டைம்ஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். அடுத்து வந்துட்டு இந்த யூரினேஷனை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா இரவு வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது 7 o'clock அந்த டைமிங்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்மளோட டின்னர் டைமிங்கை முடிச்சிடணும். அதே மாதிரி வந்து அதிகப்படியாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சா நம்மளோட கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக இருப்போம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து அதிகப்படியான யூரினை வந்து இழுத்துட்டு வரும். ஸோ வந்து நம்ம தண்ணியை வந்து இரவு 7க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அளவாக குடிக்கணும். அதே மாதிரி வந்து
வந்து இயர்லி டைனிங் வந்து பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா அதிகமாக வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ வெளியே எங்கேயாவது போகும்போது என்ன பண்ணுவோம்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து யூடிஐ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் தண்ணியை நிறைய குடிக்காமல் இருப்பாங்க. அதுவும் வந்து முற்றிலும் தவறானது. தண்ணி வந்து நிறையாவும் குடிக்கவும் செய்யணும். அடுத்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாடர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்து டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருமுனாலோ தும்முனாலோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக நடந்தாலோ மாடி ஏறினாலோ கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வர்ற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அடிக்கடி வந்து எனக்கு யூரின் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாடர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதை வந்து கீகல் எக்ஸசைஸ் அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாடர் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் வந்து தளர்வது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஸோ வந்து இந்த பிளாடர்ஸ் அண்ட் வந்துட்டு டோட்டலாகவே உங்களுடைய கிட்னி வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா என்ன மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் துவர்ப்பு சுவையுள்ள கடுக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கடுக்காயை வந்து தினமும் இரவு படுக்க போகும் முன்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு 1/2 டம்ளர் வெந்நீரில் வந்து கலக்கி குடிக்கலாம். அடுத்து வந்து சீந்தில் சூரணம் வந்து எடுத்துக்கலாம். சீந்தில் வந்து நம்மளுடைய கிட்னியை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த செல்ஸ் ரீஜெனரேட் ஆகிறது, இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கரண்ட் யூடிஐ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சீந்தில் சூரணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் யூடிஐ இது எல்லாமே வந்து முற்றிலுமாக குணமாகும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யுரேட்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே வந்து ரினோன் கேப்சூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரினோன் கேப்சூல்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து தினசரி காலை 2 இரவு 2 எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாடர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஏதாச்சும் வந்து யூரியா கிரியாட்டினின் லெவல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வேரிடாக இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஸ்டோன் பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இதை வந்து தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எதனால் வருது, அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் கிட்னியை பலப்படுத்தக்கூடிய மெடிசின் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத்
ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா CCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her hand.